மரமாகே மல்லிகை பூ வாங்கி வந்தேன் பெண்ணுக்கு சூடியாதை மண் மீது போட்டு வெயிலில் வாடி பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாகே நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாகே நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன்? என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி அழிந்து விட்டது? காதலிக்கின்றேன் என்று உரைத்த உடனே வேண்டாம் என்று சொன்னேனே, அந்த பூங்குழலி கேட்கவில்லையே. வாழ்ந்தால் உன்னோடு, இல்லை என்றால் மண்ணோடு என்று என்னிடத்தில் உரைத்து விட்டு காதலிப்பது போல் நடித்து மணமேடை வரவர வைத்து என்னுடைய வாழ்க்கையை அழித்து விட்டாலே. அண்ணன் திருமணத்திற்கு சென்றிருக்கிறான், திருமணத்தை முடித்து வருவார். வருபவர்களுக்கு ஆரத்தி எடுக்க வேண்டும் என்று வழி மீது விழி வைத்தல்லவா என்னுடைய 2 தங்கைகளும் காத்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்கும்போது நான் எப்படி வீட்டுக்கு சென்று என் திருமணம் தடைப்பட்டு விட்டது என்று எப்படி நான் உரைப்பேன்? ஆமா, இனிமேல் நான் வீட்டுக்கு போவதாக இல்லை. என் மனம் போன போக்கிலே எங்கேயாயிலும் சென்று என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன். இறைவா, பெற்றெடுத்த தாய் இருந்திருந்தால் அழ வேண்டாம் மகனே என்று என்னை ஆசையோடு அள்ளி அணைத்து ஆறுதல் வார்த்தை 1000 உரைத்திருப்பாளே. அது மட்டுமா, என்னை பெற்றெடுத்த தந்தை இருந்தால் என்னை கலங்க வேண்டாம் மகனே என்று என்னை கட்டி அணைத்து தோளோடு தோள் கொடுத்து உதவி புரிந்திருப்பாரே. அப்பேற்பட்ட தந்தையும் என்னோடு இல்லையே. ஐயோ அப்பா, அப்பாவோ அன்புக்கு ஈடாகுமா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம். அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம். ஓடூரத்தோ நாடி நேரம் எல்லாம் வாசம், தேவத்தூளி நம்ம படிக்கும் இதிகாசம். வறுமைய சொன்னதில்லை, வாரிமனோ நின்னதில்லை, எதையுமே தனக்கு இதுவரை சொன்னதில்லை. உழைச்சி உழைச்சி நீ ஓடாதீடா, எழுத படிக்க நீ கேடாதே. அந்த
தீராது அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் ஓடும் ரத்தம் நாடி நேரம் எல்லாம் வாசம் மேவ தூளி ரமணா படிக்கும் இதிகாசம். இன்னும் இந்த இணைய நல்வேளையிலே அட்டிபால் பச்சையம்மன் டிராவல்ஸ் நிதிஷ் பச்சையம்மன் டிராவல்ஸ் நிதிஷ் மற்றும் விஆர் சலூன் ஷாப் ரமேஷ் ஆக இருவருமாக சேர்ந்து எங்கள் ஆரோக்கியத்தை நான் நாடாமன்றத்தை பாராட்டி ரூபாய் 100 வழங்கியிருக்கின்றார். அண்ணாவுக்கு மன்றத்தின் சார்பாக நன்றிகள் வணக்கம். அதோடு வீரமாகாளி அம்மன் கோவில் பூசாரி மதிப்பிற்குரிய மாகாளி அம்மன் கோவில் பூசாரி தேவேந்திரன் அவர்கள் சற்று நேரத்திற்கும் அம்மா பாடலை பாடியே மாம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த அருமை தம்பி சக்திவேல் அவர்களை பாராட்டி தேவேந்திரன் அவர்கள் கோவில் பூசாரி தேவேந்திரன் அவர்கள் ரூபாய் 500 வழங்கியிருக்கின்றார். அண்ணாவுக்கும் மன்றத்தின் சார்பாக மிக மிக நன்றிகள் வணக்கம். நன்றி நன்றி நன்றி. எனக்கும் பூங்கொழிக்கும் திருமணம் நடந்து முடிந்துவிட்டது. ஊடாக்காக பாஞ்சாலியை காத்துக் கொண்டிருக்கின்றேன். பாலும் பழமும் எடுத்துக்கொண்டு முதலிற்கு வாடினேன். இன்னும் வரவே இல்லை. என்னதான் பண்றேன்னு தெரியல. யாருக்கு முதலிரவு? உனக்கு எனக்கு தான் முதலிரவு. அந்த பையன் இருக்கட்டும். என்ன விட்டுட்டு எவ்வளவு நினைப்பு வந்துச்சு. ஏன் அப்படி பயப்படுற? எதுக்கு அப்படி பயப்படுறேன்ற? நான் நாக்கத்தான் சொன்னேன். ஓடுற நாக்கத்தான் சொன்னேன். போயிடுது ஆலியாமாந்தா. ஏனங்க எப்பொழுது என்ன விட்டுட்டு வேறொரு பெண் வந்து விட்டது. வேற எப்படி கொடுக்குறப்பா இப்போ ஆமா பழரசமா இல்லையா? ஆமா அப்படியா? இது என்ன தெரியுமா? மாப்பழ வாழ்தலக்கூடிய முக்களிச்சாறு உங்களுக்காக என்னுடைய கையாலேயே என் கை பக்கத்து பாரு. இப்ப பாக்குறவங்க கை பக்கத்து சாப்பிடலாம் ஒரு வாடம் இருக்கு. ஏங்க முதல்ல ஒரு பொருள் சாப்பிடும் போது வேணான்னு தான் தோணும். ஆனா மீண்டும் மீண்டும் சாப்பிட்டு இருந்தா அதை சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல இருக்கும். முதல்ல 45 ஆகும், அதுக்கப்புறம் கட்டிங் ஆகும், அதுக்கப்புறம் கோட்டர் ஆகும், அதுக்கு மேல கணக்கு வழக்கு இல்லாத போகும். முதல்ல நீ சாப்பிட்டு பாரு. அதுக்கப்புறம் உன்னுடைய கை பக்குவம் தூக்கத்திலையும் கை நக்குவோம். சூப்பரா கம்பியா அப்படியே அம்மாவோட கை பக்குவம் அப்பேற்பட்ட பக்குவம். ஆமா ஆமா அவ்வளவு மனமா இருக்கும். அத சொல்லுங்க வாத்தியார. இந்த சிறையில மாட்டினவங்க மீண்டும் வந்ததா சரித்திரமே கிடையாது. தப்பிக்க முடியாது. ஆமா இது வந்து இல்லடா நான் வேதாளம். என்னங்க இந்த நேரத்தில் உங்களை பார்க்க முடியாது. எப்படி நமக்கு எப்படி
அப்படியே பந்தலுக்கு போங்க. உங்களுக்காக மீண்டும் பால் நல்லா சீக்கிரம் கொண்டு வா. பால் பழம்பு கொண்டு போனோம். ஆனா யாரோ வருவது போல யாரு அம்மா உனக்கு இல்ல எங்க வேலை? எனக்கும் என் தாய் மாமாவுக்கு திருமணம் நடந்து இன்று தினம் முதலிரவடி. ஏடாது உனக்கு உன்னுடைய தாய் மாமாவுக்கு முதலிரவா? அடி போடி அறிவற்றவளே, உன்னுடைய தாய் மாமாவுக்கும் எனக்கும் தான் இன்று முதலிரவு. என் மாமாவுக்கு உனக்கு என்னடி உறவு முறை? நாங்க முன்பதாகவே காதலித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்பதாக காதலித்திருக்கலாம். இப்பொழுது எனக்கு தொட்டு தாலி கட்டிய கணவர் அவரை மறந்து விட்டு சென்றால் தான் உனக்கு நல்லது. எனக்கு போனா பூரி போனா அப்படியா? ஏன்னா தாலி 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 பேர் பத்தி பேசி கிடக்குறாள். என் மாலை கட்ட திட்டியா காலத்திய வீட்டு சாப்பாடு அறுத்து உணவோடு தயார் நின்றா அந்த புண்ணியவாங்க ஓட்டை தேடி வரான். அது மட்டும் கிடையாது, ஆட்டை எங்க போறான் ஏது போறான்னு கடிச்சு வைக்காம 4 தெருவு நண்டு போய் வெட்டு இருக்கா. எங்க ஆம்பியா மானோம் எங்க ஆண்டி வனம் எங்க இருந்து வருமா? நாட்டியமாடி தான் வயிற்று பிடிக்கக்கூடியவள். நான் யார் தெரியுமா? இந்நாட்டுக்கு இளவரசி, வருங்காலத்திற்கு மகாராணி. உன் நாட்டியத்தை என் தந்தை மெச்சி தங்கு விடுதி கொடுத்து, உண்ண உணவு கொடுத்து, உடுக்க ஆடை கொடுத்து, இருக்க இருப்பிடத்தை கொடுத்து நல்லதொரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்திருக்கிறார். உண்டக வீட்டுக்கு 2 செய்வது நியாயம் தானா இது? வேண்டாம் பிடிவாதம். நான் நினைத்தால் உன் தளபதியே மாற்றி விடுவேன். நீ நினைச்சாலும் என் தலையெழுத்தைய மாத்துவேன். அம்மா மாத்திதான் நினைக்கவே தெரியுவேன். நெட் இருக்கலாம் நெட்டில் நிலா காயிற உன் நெட்டு ஒற்றிடுவேன். சக்காலத்து பண்ண போக முடியாது. உன்னுடைய மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படக்கூடிய உன்னுடைய வார்த்தைகள் கிடையாது. இந்த ஆணுபாகம் கருவும் கூடவே பிறந்திருக்கும். ஏனென்றால் அரசாங்க குடும்பத்துல பிறந்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தவன் ஒரு நாட்டின் பேரிளவரசி. உயிர் மேல ஆசை இருந்தா ஓடிடு, இல்ல உரிச்சு உப்பு கண்ணு போட்டுருவேன். நீ காண்பது பகல் கனவு என்று தெரியவில்லை. பகல் கனவா நினை கனவா நான் காட்டுறேன். உன்னுடைய தாய் அதோ தெரிந்தவர் நிலவேண்டது அமுது விட்டுருப்ப. ஆனா இந்த அம்மா நினைச்சுன்னு வச்சுக்கா, அந்த நிலாவிலேயே போய் சாப்பிட்டு வருவேன். அப்படிப்பட்ட இடம் எனக்கு இருக்கு. போக முடியாது.